முருங்கைக்காய்னாலே எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணிய முருங்கைக்காய் துண்டுகளை போட்டு 1 நிமிஷம் வதக்கி மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ எடுத்து மாற்றிட்டு அதே பேனில் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை விழுத அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினதும் 1½ டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு போட்டு பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி 2 தக்காளி இது போல் மிக்சியில் அடித்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போன ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் வதக்கி வச்சுருந்த முருங்கைக்காய் துண்டுகளை ஆட் பண்ணி கரண்டியால் நல்லா மூழ்கிற மாதிரி அமழ்த்தி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி கலர்ஃபுல்லான ஒரு முருங்கைக்காய் தொக்கு ரெடி. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். செய்து பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.